அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாஃப் அடித்து முடிச்சிட்டோம். அடுத்து ஒரு குவார்ட்டரையும் உடச்சி வச்சுருக்கோம். பிரியாணியை இன்னும் காணோம். வரட்டும் வரட்டும். A few moments later. அப்பாடா, பிரியாணி வந்து அதையும் பிரிச்சாச்சு. என்ன அது, பிரியாணியில் ஏதோ கிடக்குது. ஆஹா, என்னன்னு தெரியலையே. எடுத்து பார்ப்போம். ஆஹா, Later. ஏயா, காசை கொடுத்து பிரியாணி ஆர்டர் பண்ணா நீ கண்டதையும் போட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்னங்க சொல்கிறீங்க? குடிச்சிட்டு போட்ட பீடி உள்ளே கிடக்குதியா பாரு. ஏங்க, இது பீடி கிடையாது. யார்டா கதை விடுற? இந்த மாதிரி தான் பீடி சிகரெட்டு புகையில எல்லாம் போட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கியா? சார், போதையில் கண்டமான பேசாதீங்க. கஸ்டமர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னடா பொல்லாத கஸ்டமரு, நான் பார்க்காத கஸ்டமரா? நாங்கள்லாம் போகிற போக்கில் 50 கஸ்டமரை பார்ப்போம். வர்றப்போ 50 கஸ்டமரை மீட் பண்ணி ஹாய் சொல்லிட்டு போவோம். கஸ்டமரை பற்றி என்கிட்ட பேசுறியா? நானும் உனக்கு ஒரு கஸ்டமர் தான் ஐயா. சொன்னால் கேளுங்க, இது பீடி துண்டு கிடையாது. அப்புறம் சிகரெட் துண்டா? என்னடா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்லாமல். ஐயோ, பிரியாணி சிக்கன் எல்லாம் தட்டி விட்டாரு. போதையில் பயங்கரமாக ரகலை பண்ணுறாரு. சார், சொன்னால் கேளுங்க, கஸ்டமர்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆமாம், அந்த பீடியை எவன் குடித்தான்? இதெல்லாம் ஒரு பிரியாணியை? யோ, ஏன் பிரியாணி அண்டாவை கவுத்து விட்ட? Later. என்னது, போலீஸ் வருது, பிரியாணி சாப்பிட வர்றாங்களோ? சார், இந்த கடையில் சாப்பிடாதீங்க. பிரியாணியில் பீடி துண்டு கிடக்கு. அந்த பிரச்சனை தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வேறு கடையில் போய் சாப்பிடுங்க. யோ, அதை விசாரிக்க தான் நாங்கள் வந்திருக்கோம். ஓ, உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்களா? இதுதான் எனக்கு இவங்க கொடுத்த பிரியாணி. பாருங்கள், உள்ள பார்த்துட்டிங்களா? உள்ள பீடி துண்டு இருக்கா இருக்கா இருக்கா? நீ பீடி துண்டுன்னு சொன்னது என்ன தெரியுமா? அது பிரிஞ்சி இலையா, சுருண்டு கிடக்கு. என்னது, பிரிஞ்சு இலையா? ஆமாயா, இங்கே பாரு, பிரித்து பாரு. ஆஹா, ஆமாம், பீடி மாதிரியே சுருண்டு கிடக்குது. ஏயா, பிரிஞ்சி இலைக்கும் பீடி துண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் வியாபாரம் நடக்கிற கடையில் வந்து அளப்பறையா பண்ணுற? சாரி சார், போதை அதிகமானதுனால பிரிஞ்சி இலை பீடி மாதிரி தெரிஞ்சிருச்சு சார். இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சார். ஒழுங்கு மரியாதையா கடைக்கான நஷ்ட ஈடை கொடுத்துட்டு போயிட்டே இரு. ஆமாம், நஷ்ட ஈடு எவ்வளோங்க? 5000 ரூபா. ஆஹா, 500 ரூபா சரக்கு குடித்ததுக்கு 5000 ரூபா அபராதம். எக்ஸ்கியூஸ் மீ, யார் அது? மேட்ச் பாக்ஸ் கிடைக்குமா? என்னது, மேட்ச் பாக்ஸா? ஆமாம், பீடி பற்ற வைக்கணும். என்னது, பீடியா?